ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேக்கிங் பிளேஸ் த ஃபர்ஸ்ட் ரோல். அதுவும் என்னன்னா, ஒரு ஒரு புது பிராண்டா போகும்போது, மார்க்கெட்ல இல்லாத ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட்ட மார்க்கெட்ல பார்த்த உடனே அந்த ப்ராடக்ட்ட முதல்ல கையில எடுக்க வைக்கணும். நீங்க கையில எடுக்க வச்சுட்டீங்கன்னா, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஸோ அப்பதான் ஒரு கஸ்டமர் கையில எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்னா என்ன? ஒரு பிராண்ட் நேம்னா என்ன? அதுல என்ன இருக்கு? அப்படின்ற விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றனால மேஜரா வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு, அதில என்ன அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு, அந்த விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ எப்படி பண்றோம் அப்படின்ற ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இத எப்படி யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ். ஸோ ஸோ கன்சாலிடேட்டா ஒரு பேக்கிங்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் அதோட லுக் அண்ட் ஃபீல். ஒரு ப்ராடக்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா கையில எடுக்கணும். கையில எடுத்தாச்சு அப்படின்னா அடுத்த விஷயங்கள் அது என்னது, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்றோம், அதை எடுக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நீங்க கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கஸ்டமரோட மைண்ட்ல இத வாங்கலாமா வேண்டாமான்ற டெசிஷன் நீங்க மேக் பண்ணிருவீங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட்னு போகும்போது